இஸ்லாம் பெற்றோருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கு. பெற்றோருடைய திருப்தியில தான் இறைவனுடைய திருப்தியே இருக்கு அப்படின்னும், பெற்றோருடைய அதிருப்தியில இறைவனுடைய அதிருப்தியும் பார்க்க முடியும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தருது. அதுலயும் அப்பாவோட அம்மாவுக்கு கூடுதல் சிறப்பு தந்திருக்கு. அம்மாவுடைய பாதத்துக்கு கீழே தான் சொர்க்கமே இருக்கு அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தருது. நான் இறைப்போர்ல கலந்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னப்ப, உன்னுடைய அம்மா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு அவர் சொன்ன உடனே, உன்னுடைய அம்மாவுடைய காலை நல்லபடியா பிடிச்சிக்க, ஏன்னா அங்கதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னாங்க. இன்னொருத்தர், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டப்ப, உன்னுடைய அம்மா உயிரோட இருக்காங்களான்னு கேட்க, என்னுடைய அம்மா உயிரோட இல்லைன்னு சொன்ன உடனே, உன் அம்மா கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, அவங்கள நீ நல்லபடியா பார்த்துக்க, அதுதான் இதுக்கான பரிகாரம், நீ செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம் அப்படின்னாங்க. உண்மைதாங்க. அம்மாவுக்கு தான் நாம நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நாம பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாம என்னைக்குமே அவங்களுடைய பிள்ளைகள் தான். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.